ஊரில் தமிழ் சமூகம் தொடர்ந்து செழிப்பதற்கான வாய்ப்புகளையும் ஆதரவையும் வழங்குவதில் அரசாங்கம் உறுதியுடன் இருப்பதாக போக்குவரத்து துணை அமைச்சர் முரளி பிள்ளை கூறியுள்ளார். தமிழர் பேரவையின் தேசிய தின கொண்டாட்ட நிகழ்ச்சியில் கலந்து கொண்டு அவர் பேசினார். தமிழ் சமூகத்தில் இருக்கும் அனைத்து வயதினரின் தேவைகளையும் பூர்த்தி செய்யும் திட்டங்களை முன்னெடுத்துச் செல்லவிருப்பதாக தமிழர் பேரவை சொன்னது. தமிழ் மொழியின் பக்கம் குறைந்து வரும் இளையர்களின் ஆர்வத்தை தூண்ட வேண்டும். வகுப்பறைகளுக்கு அப்பால் அவர்களின் மொழி புழக்கத்தை வளர்க்க வேண்டும். தமிழர் பேரவை கவனம் செலுத்தும் முக்கிய அம்சங்களில் இதுவும் ஒன்று. வீட்லயும் சரி வெளியிலயும் சரி தமிழ் புழக்கம் குறைந்து கொண்டே வருது. இதை அடையாளம் கண்டுதான் எப்படி தமிழ் புழக்கத்தை அவங்க தொடர்ந்து கொண்டு வரலாம், அதற்கு ஏற்ப நடவடிக்கை வகுத்து கல்வி அமைச்சு அணுகி இந்த திட்டங்களை அவங்கள்ட்ட பரிமாறிக்கொள்ளலாங்கிற ஒரு திட்டம் இருக்கு. அதிகரித்து வரும் தொழில்நுட்ப பயன்பாட்டால் மூத்தோர் ஓரங்கட்டப்படுவதை தவிர்க்க தமிழர் பேரவை பல முயற்சிகளை எடுத்து வருகிறது. அவற்றை அமைப்பு இன்னும் விரிவுபடுத்தவிருக்கிறது. வாட்ஸ்அப் எப்படி பயன்படுத்துறது, கூகுள் எப்படி பயன்படுத்துறது, இமெயில், இந்த மாதிரிலாம் செஞ்சுக்கிட்டு இருக்கோம். வங்கியில நிறைய ஸ்கேமிங் இந்த மாதிரிலாம் வந்துகிட்டு இருக்கு. ஸோ இதெல்லாம் முதியவர்களுக்கு பிரச்சனைகளை ஏற்கனவே அவங்களுக்கு அதை பத்தி புரியாது. ஸோ இந்த மாதிரி திட்டங்களை இன்னும் நம்ம செய்யலாம். இப்போ ஒரு 4-5 இடத்துல செஞ்சுக்கிட்டு இருக்கோம். அதை இன்னும் விரிவுபடுத்தி இன்னும் நிறைய முதியவர்களை போய் சேர்றதுக்கு இந்த மாதிரி செய்யலாம். வசதி குறைந்த குடும்பங்களைச் சேர்ந்த பிள்ளைகளுக்கு தோள் கொடுத்து அவர்களை உயர்த்துவதும் தமிழர் பேரவையின் முக்கிய குறிக்கோள்களில் ஒன்று. இவ்வாண்டு கந்தசாமி கல்வி நிதிக்காக பேரவை 125,000 வெள்ளிக்கும் அதிகமான தொகையை திரட்டியுள்ளது.